வச்சுது அது? மீன் இதாக கண்ணு தெரியாதுல்ல, கலர் தெரியாதுல்ல, ஆக்ஷன் தானே முக்கியம். அப்போ எதை பார்த்து வச்சுது ப்ரோ? பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். நம்ம ஒரு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃப்ராக் போட்டிருக்காரு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சேம் பழைய ஸ்பாட்டுக்கே தான் வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட நிறைய டவுட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதில் மெயினான இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் கலரு. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக இன்றைக்கி நம்ம பிரதரை விட்டு கிளிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். லாஸ்ட் எண்டில் ஸ்பாட்டு பார்த்துங்க. டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 8 மணி வரைக்கும் தான் அடியும். அதனால் நம்ம பேச்சை குறைச்சிட்டு வீடியோக்குள்ளே போயிடுவோம். ப்ரோ ஒரு ஹாய் சொல்லு ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்பாட்டு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி என்னென்னா, நான் வந்து இப்போது ரீசெண்டாக நிறைய வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். என்னென்னா கலர் முக்கியம் இல்லைன்றாங்க. நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். ஒரே கலரு யாரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அத்தனை கலர் அடிக்கிறீங்க? நான் அதை தான் ஒரே கேள்வி ப்ரோ. எனக்குமே ரொம்ப டவுட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, நான் என்ன சொல்கிறேன், ஒரே ஃப்ராகாக வாங்கினா எல்லோரும் செலவு மிச்சம்ல. ஏன் கம்பெனி இதுக்கு அத்தனை கலர் அடிக்கிறாங்க? அவங்களுக்கு தெரியாதா ஒரே கலரில் அடித்தா போதும்னு? அத்தனை கலரில் அடித்து யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க ப்ரோ? இல்லை ப்ரோ, ஏதாகணுன்றதுக்காக நீங்கள் வந்து இது அதுன்னு சொல்லக்கூடாது, சரியா? ஒரே கலராக அடித்தாலே போதும். அந்த கலர் தான் நான் சிம்பிளாக நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு விசிபிலிட்டியும் மாறும். எந்தெந்த கலர் தெரியுன்றதை பற்றி எக்ஸ்பிளைனாக டீட்டெயிலாக ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட வேணும்னா சொல்லுங்கள், நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் கலர் சூஸ் பண்ணி நான் அடிச்சிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 10ஆம் போக்கில் வந்துட்டு பிங்க் கலரு, ஆரஞ்சு கலரு, ஊதா கலரு. ப்ரோ இதில் என்ன இஷ்யூனா, சம் பர்சன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்ஷன் தான் முக்கியம், கலர்லாம் முக்கியம் இல்லைன்றாங்க. முக்கியம்னா பெல்லே எல்லாமே. ஸோ எனக்கு என்ன டவுட்னா ப்ரோ, அந்த ஆக்ஷனை பார்த்து தானே ப்ரோ அது வந்து அடிக்குது. அது கண்ணு தெரியாது இல்லை, கலர் தெரியாது இல்லை, அதுக்கு அந்த ஆக்ஷனை பார்த்து தானே வந்து அடிக்குது. நம்ம பின்னாடி இந்த பெல்லே கழட்டிட்டு போட்டு அடிச்சுட்டு மேப் அது எதை வந்து பார்த்து வச்சுது அது? மீன் இதாக கண்ணு தெரியாதுல்ல, கலர் தெரியாதுல்ல, ஆக்ஷன் தானே முக்கியம். அப்போ எதை பார்த்து வச்சுது ப்ரோ? எனக்கு ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கு டவுட் ப்ரோ. இது கிளாரிஃபை பண்ணுங்களேன். அவங்களுக்கு வந்து சேலாகணுன்றதுக்காக அவங்க இஷ்டத்துன்னு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் என்ன சொல்கிறேன்ப்பா, கலர் தான் முக்கியம் இல்லைப்பா. ஒரே கலராக ப்ராடக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கவுண்டிங் அதிகமாகும்ல. ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ராக் பிராண்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு இந்த ஃப்ராக், அப்புறம் எதுக்கு குறிப்பிட்ட ஃப்ராக்ல மட்டும் எனக்கு க்ரீன் கலர் கொடுங்க, ரெட் கலர் கொடுங்க ஏன் கேட்குறாங்க? ஏன் வாங்குறாங்க? கேட்குறாங்கல்ல கஸ்டமர், நீங்கள் சேல் பண்ணுறவங்க கிட்டே கேட்குறாங்க. இதில் வேறு கதறானுங்க ப்ரோ. எல்லா ஃப்ராகும் அடிக்கும், எல்லாமே அடிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ராக் பிராண்ட் பண்ணிட்டு அதுதான் ஒரே ஃப்ராகாக பண்ணுறாங்களா? அதுவும் இல்லை. இவங்களே இதே எடுத்து தருவாங்க, இவங்களே அதே எடுத்து தருவாங்க. இதுவே ரிசல்ட்டு அதுவே ரிசல்ட் இல்லை ப்ரோ. அதான் சொல்கிறேன், இவங்களே குண்டு வைப்பாங்களாம், அங்கே கண்ணு இவங்களே பாம்பு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களான்ற மாதிரி. இல்லை ப்ரோ, ரொம்ப நாளாக எனக்கு டவுட்டு ப்ரோ எனக்கு. ஸோ பிகினர்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க, தெரிஞ்சுக்குங்க, உஷாராயிங்க. காசு சும்மா இல்லை, எது போட்டாலுமே அடிக்கும். நம்ம வந்து பிளாக் எதனால் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து எல்லா கலரு எல்லா தண்ணியுமே அடாப்ட் ஆகும். அதை சொன்னதுக்கு தான். இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமஸான யூடியூபரே சொல்லியிருக்காரு, மோஸ்ட் பெஸ்ட்டு கலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி அவரே பார்த்திங்கன்னா கலர்லாம் மேட்ரு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது சொன்னவங்களுக்கு தெரியும் யாருன்னு. திருப்பி வந்து அவரே வீடியோ போடுவார், ஆமாங்க நான் சொன்னேன்தான், ஆனால் இருந்தாலும் எல்லா கலருமே அடிக்கும் அப்படின்னுவார். ஆக்ஷன் தான், பெல்லு தான் முக்கியம், ஆக்ஷன் தான் முக்கியம்னா நம்ம பெல்லு எடுத்து போட்டுமே அடிச்சிட்டோம். அப்போது அந்த பெல்லு சவுண்ட் இல்லாமல் அது எதை பார்த்து வந்து வச்சுருக்கோம்? ஏன் ப்ரோ? வாங்க ராஜா ப்ரோ, லேட்டா? பைய எடுத்துன்னு வந்துடுங்க. உள்ளே போயிடலாம் ப்ரோ, இங்கே வேலையாவது, நம்ம எடுத்து போயிடலாம். இல்லைடா, ஆக்டிவிட்டியே இல்லை. இங்கே லேட்டாக தான் வரும் இந்த இடத்துல. ஆனால் அந்த பழைய இடத்துல போனாங்க. இல்லை ராஜா வாங்க முடியும். ஸோ நம்ம உள்ள போகலாமா? நீ ராஜா கூட அங்கே போடா. ஏன் நான் அங்கே போய் அடிக்கிறேன்டா. அங்கே போய் அந்த இடத்துல என்ன பண்ணுறது ஒரு ஆளுங்க? எங்கே? அங்கே